வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. நான் தான் செல்வ ரூபன். நான் சமீனா. தவம். தவம். இல்ல உங்களுக்கு தான். இல்ல அவரோட பேரே மான்றான் ஜாது. அன்பான வரவேற்பு மாதிரி கேக்குறேன். பேரை சொல்லுங்க. சரி, அப்ப இன்றைக்கு எங்க நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எங்க நிக்கிறோம்? ரோட்ல நிக்கிறோம். எங்க ரோட்ல நிக்கிறோம். அதாவது நாங்க பிறந்து வளர்ந்த ஊர் ரோட்ல நிக்கிறோம். என்னதான் சார் நாங்க வந்து இதெல்லாம் பிறந்து வளர்ந்த இடம். இதெல்லாம் நம்ம பிறந்து வளர்ந்த இந்த ஊர் அந்த வீட்டுல இல்ல, இதெல்லாம் இந்த ரோடு நல்ல சந்தியில நிக்கிறேன். 4வது சந்தியில இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அப்படி சொல்லி கொண்டு போறோம். எல்லாம் நம்ம இருக்கா இதெல்லாம் நிறைய ஒளிச்சு வச்சுக்கலாம். பர்சனலா தான் காட்டுவோம். சோறும் பருப்பு கறி ராஜியும் கொடுத்தா இன்னும் சொல்லுவோம். இதை விட 2 முட்டை வாங்கி கொண்டு வந்து இது பச்சை போய் சொல்றேன். சொல்லுங்க அங்க முட்டை மதியம் சாப்பிட்டு நித்திர கொண்டு அப்புறம் இப்போ முட்டை 2 கொண்டு மறுபடியும் அதை ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு 12 மணிக்கு கறி சாப்பிடுறது, 1 மணிக்கு மாடு. சரி, ஆனா கேட்டா சொல்ற சாப்பிடுறது நாங்க சாப்பிட அப்படி இருப்போம். சரி, அப்ப இன்றைக்கு வீடியோ என்னன்னு சொல்லி அம்மாவை வந்து சொல்லட்டு. நான் மாட்டி மாட்டி விடாங்க. வீடியோ எடுக்க வாமா வாமா. இன்றைக்கு வந்து அம்மா வந்து கால் பண்ணியிருந்தேன். அம்மா என்ன சொன்னோம், அம்மா வந்து நான் நித்திரியா போட்டு வந்து தெரியும். அப்போ நான் வந்து நித்திரியா போய் கொண்டு கேட்க செல்லவன் நான் வந்து கால் பண்ணியிருந்தேன். அண்டா இதை கொடுக்கணும் சொல்ல. அப்போ அந்த கேள்வியை நான் இன்னும் நித்திரியா போட்டேன். இல்லை, இந்த பிறந்தநாள் தேவையான பொருட்கள் கொஞ்சம் பண்ணி இருந்தால் உனத்தான் கொண்டு கொடுக்க கொண்டு போட்டுனா அந்த கேட்ட வார்த்தையோட நித்தியா போட்டேன். அந்த அந்த ரூமில் பார்த்தேன்னு போட்டுலாம். அப்போ அம்மா தான் வந்து அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன் வர சொல்லின்னு சொல்லி. அப்போ அம்மாவே சொல்லட்டு தானே. நான் வந்து உரைப்பு விளையாடுனே கொஞ்சம் குறைய சாப்பிடுன்னு சொல்லி டாக்டர் சொன்னபடியால் இப்போ அம்மா சொன்னான். தான் வந்து அரைச்ச காயம் இருக்குது, உனக்குமா சேர்த்து தான் நினச்சி அரைச்சேன் நான். அப்போ மதியம்மா வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. நான் இல்லையம்மா இன்றைக்கு வந்துட்டாரு, நான் வீட்டை சாப்பிட போகணும்னு சொல்லி சொல்ல பேசினா. உனக்குதான வருத்தம் வருது, இல்லை நீ இந்த இதை தான் சாப்பிடணுண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வேண்டாம். நான் வாங்கினா இப்போ அம்மா சொன்னா சார் நான் பின்னேறம் அரைக்கிறேன் தானே. அப்போ நீ பின்னேறம்பா அரைச்சி போட்டு சூடாக்கிட்டெல்லாம் அதை மட்டும் கொண்டு போய் இரவு சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் நம்ம அழைப்பு விட்டவா. அப்போ திடீர்னு அந்த துப்பாக்காக்களை சந்திச்சாச்சுன்னா. அதை விட முக்கியமா வந்து எங்களுடைய சாருகிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்கணும். ஆனா அது தாராவும் தெரியல, சும்மா இல்ல காசுக்கு தானே சொல்லக்கூடாது. அதான் வந்து நாங்கள் 25ஆம் தேதி மட்டக்களப்புக்கு வந்து ஒரு பயணம் உண்டு. ஏன்னு சொன்னா ஒரு பர்த்டேக்கு கண்டிப்பா போய் ஆகணும். எனக்கு அதுவும் பர்த்டேக்கு நம்ம வந்தவங்க கண்டிப்பா போய் ஆகணும். அப்போ பர்த்டே போய்க்குள்ள வந்து அந்த கருப்பு சுவாமி கோயிலுக்கு வந்து ஆர்த்திக்கு ஒரு நேர்த்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கோயிலில் வந்து ஒரு கோழி சாவலுக்கு நேர்ந்துனாங்க. அப்போ அந்த கோழி சாவல் வந்து இங்கேருந்து கொண்டு போனால் கோழி செத்துருமோண்டு பஸ்காரன் அடிச்சு பின்ன வச்சுக்கணும் சொல்ல வேணும். ஏன்னு சொன்னால் நிறைய கொண்டு போகுது. அதை நட்டு 9 மஞ்சள் பயணம் தானே கோழி எச்சங்கள் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திடும். ஆனாலும் ஒரு கருப்பு கோழி நிற்கிது. சரி, அந்த அக்காவும் சொன்னவா தான் வேண்டி வச்சுக்கணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் உங்களை இந்த கோழியை கொண்டு போய் இப்போ வீட்டை வேண்டி கொண்டு போய் ஆட்டுக்கு தலையனுக்கு நரம்பிடுவோம். அப்போ நான் கருப்பு சாவல் வந்து நாங்களாம் எல்லா இடம் தேடி இல்லை. ஆனால் சாருண்ட கூட்டுக்க கண்டுட்டேன். அவனை கேட்டு பார்ப்போம். அது என்னப்போ சொல்கிறேன், உள்ளுக்குள்ள போனால் தான் தெரியும். போய் கேட்டால் தான் தெரியும். அவள் வந்து முட்டை கோழிகள் எல்லாம் வளர்க்குறாரு. கொஞ்சம் நிற்கிது நோங்களா கூட்டுக்குள்ள. அப்போ அது கேட்டு பார்ப்போமே, நச்சிலோட தந்தாலும் தரலாம் ஒரு விலையை போட்டு. அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அது நீண்ட நாள், அதாவது வருஷ கணக்குக்கு பிறகு தொலைந்து போன 2 அண்ணாக்கள் மறுபடியும் தேடி வந்திருக்கணும். அதை விட்ட சந்தோஷம் ஒன்று. அதாவது வந்து அதோட ஆரம்ப கட்டம் எங்கட இல்லை.
ஸ்டார்ட்டில் வந்து எங்களோட தம்பி வீடியோ செய்யக்குள்ளேயே வந்து அந்த எங்களுக்கு எல்லாம் அந்த காசு மாலையில் காசு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5000 ரூபா படி காசு வச்சு அனுப்பினவங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா வச்சுருந்தாங்க. அது வந்து யாருக்கு அமையுதோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி ரெண்டு மாதிரிக்கு வச்சு விட்டது. அப்போ ஆர்த்தி குட்டிக்கு வந்து தான் அந்த காசு அம்பிட்டது. அப்போ நாங்கள் எண்ணி கொண்டு போய்க்கல ஆர்த்தி குட்டின காசுக்குள்ள 5500 ரூபா இருந்தது. அப்போ அந்த 500 ரூபா கிடைச்ச அதிர்ஷ்டசாலி ஆர்த்தி குட்டி தான். அப்போ ஒன்று அதுக்கு பிறகு எங்களுக்கு மாம்பழங்கள் அது எழுதுலாம் கொஞ்சம் காலம் தொடர்பில் இருந்த அண்ணாக்கள் கொஞ்ச நாளாக நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்களை பிடிக்க முடியலை. ஆனால் அன்றைக்கு மறுபடியும் வந்து எங்களோட தொலைபேசியில் அழைப்பு தந்திருக்கணும். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. உண்மையிலே அண்ணாக்கள்னு சொன்னால் அது மறுபடியும் சொல்லண்ட மாதிரி தான் இருக்கும். சாயந்தரம் சுதாரணா ரூபானுக்கு வந்து தெரியும் அவையில் அப்படி அண்ணாக்கள் வார்த்தை இல்லை. அப்படி நல்லா சாயந்தரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போன இடத்த கட் பண்ண மாட்டேன். எனக்கு சாயந்தரா பிடிக்கா. ஏன்னா சாயந்தரம் எனக்கு சாயந்தரம் பிடிக்கான்னு சொன்னா மொட்டை சாயந்தரா என்னோட கழிப்பிடல எனக்கு கோபம். ஆனா உண்மையா சுதாரணா வந்து எங்களை மறக்காம அடிச்சிருக்கேன். அது நானே அப்படி சொல்றேன்னா இந்த சாயந்தரா வந்து இதை பார்த்துட்டு இன்னும் ஒரு ஆபத்தம் மிஸ் பண்ண விட்டு யோசிக்காம உண்மையிலேயே நம்ம பவுடியா தின்னா அந்த அண்ணாக்கள் வந்து உண்மையிலேயே சூப்பர் சொல்ல வார்த்தையில் எத்தனை வருஷம் ஆரம்பத்தில் வீடியோக்கு வந்தவங்க ரெண்டு வரைக்கும் உண்மையிலே எங்களை மறக்காமல் இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. அதே போல தான் நாங்களும் வந்து அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்றோமே. இல்லை கொஞ்சம் கலைங்க உங்களுடைய கருத்து என்ன விட்டுட்டோம். அதாவது வந்து சாயந்தரம் சித்திரை 25 சரியா 6 ஆண்டு பர்த்டே தான் லிதியா குட்டி பிறந்தது. ஆனா வேற என்ன தெரியும் தெரியல. லிதியாட பர்த்டே தான் பிறந்தேன். ஆனா எனக்கு அதோட பெருசான பழக்கம் இல்லை. ஆனா உட்கார 2 தடவை காய்ச்சிருப்பேன். நீங்க சொன்ன அந்த இல்ல அதான் அப்பதான் இந்த பாசங்கள் அதிகரிக்கும். நான் பர்த்டே பிளேட் நாங்க பிளைட் மோட்ல விட்டுருவோம். அப்படி இல்ல அங்கல சும்மா ஃபேமிலா சொல்றேன். எந்த ஆன்லைன்ல இருக்கு அப்படி கதைக்கு அப்படி இல்ல. நான் சும்மா சொன்ன நாங்க பவுடியா காய்ச்சது உண்மையிலேயே எத்தனை உறவுகள் எங்களை தேடி அடிக்கிறாங்களோ அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து யார் கோல் எடுத்தாலும் அட்லீஸ்ட் கதைக்கு நேரம் இல்லாட்டாலும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருந்தாலும் உண்மை நான் போடுறேன். இன்றைக்கு 4 நேரம் எடுத்தேன். கோல் வந்து நான் 3 நேரம் எடுத்தேன். அப்ப நோவா கோல் எல்லாம் இல்ல. இவாக்கு 3 நேரம் ஜாதுக்கு 2 எனக்கு சிஎம் விளங்கிட்டு சடம்காரர் அடிச்சா நினைக்கலாம். அவங்க வளர்க்க போறாங்க ஆன்சர் பண்றீங்க. அது நல்ல பழக. நான் போன இடத்த விட்டு தூக்கு வேணுங்க. இருக்கிற அப்ப அண்ணா வந்து நைட்ல அடிக்கிறேன். நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு போறது இல்ல. யூடியூப் அம்மா கத்தி கொண்டிருக்கிறா. அரைச்ச கறி வந்து 6 நாள் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி அம்மாடி எங்களுக்கு பங்கு இருக்கும். அளவான ஆக்களுக்கு தான் வயிற்றுக்குள்ள குத்தும். வயிற்றுக்குள்ள குத்தும். எனக்கு 2 முட்டை செய்வாங்க போவோம். நாங்க மாட்டுப்பாடம் எடுத்துக்கொண்டு விட்டா போவோம். இந்த கேமராவோட கிட்ட கொண்டு இருக்காங்க. பயமாகிறது ஹோட்டல் நடந்தா விபரீதம் கிடையாது. பார்த்தனா கொஞ்சம் பார்த்தது ஆனா தடுத்துட்டேன். நல்ல பலன் இருக்கு அவருக்கு. தப்பிட்டினா சரியான பலன். உண்மையில வந்து ஆஞ்சிட வருவேன். அப்படியே என்ன மொத்த கிட்ட கொண்டாங்க. ஐயோ நான் சித்தி விட்டா போவோம். அப்படி உள்ளுக்குள்ள யார் வந்து இது தண்ணி குடிக்க போட்டார். அத வந்து கோழி கூட்டுல வந்து 2 விதமா பிரிச்சுக்கிறாங்க. இப்ப வந்து செட்டியா வந்து போட்டு கோழி பிரம்பம் சாவல் பிரம்பம் கோழி வந்து தெரியுது இல்ல நெட்டுக்குள்ளால தெரியுது இல்லையோ? உங்களை போல கருப்பு போடாது. இங்க என்ன கருப்புன்னு சொன்னாலீங்களா பிறந்ததுக்கு ரொம்ப நிலாமே கடைசி தான் பெரிய குண்டா கிடக்கு. கருப்பு சாவல் நிக்குது. உண்மையா வந்து தெரியுது இல்லைன்னு அப்படின்னு இருக்கா காட்டுறேன். தெரியுதா
ரைட் அது அந்த மஞ்சள் சாவல் நிக்குதല്ലോ அது நல்லடியன் சாவல் நாங்க முந்தி வளர்த்துனாங்க நல்ல ரஜ்ஜி வருதுப்பா நல்ல வளரும் ஊறுது 1 கிலோ ரஜ்ஜி வரும் அதுக்கெல்லாம் வித்துனாங்க நான் கொஞ்ச காலம் நான் கோழி பிசினஸ் செய்தேன் இப்போ விட்டு நீங்க இப்போ இடங்கள் எல்லாம் மட்டும் தானே அதனால விட்டாச்சு அதுக்குள்ள சின்ன கோழி நிக்குது அது வாங்க போறீங்க நார்மலா இல்ல அது அப்படி நாங்க வந்து கொடியாம சந்திச்சாங்க செத்துரும் அந்த அக்கா வேண்டி வைக்கிறான்னு சொன்ன வாக்குறுதல வேண்டி விடுவா இது நம்மள வீட்டுக்கு கொண்டு ஆதி நேர்ந்து விட்டா நல்லதுன்னு சொன்னாங்களா பதம் கேட்டு நாங்கள் அவ வந்து தான் வளர்ப்புக்கு மட்டும்தானா அந்த சோடியா வேண்டி விட்டுருக்குறா அப்ப விற்பனைக்கு இல்லையா அப்ப என்ன செய்ய போறீங்க கடன் அன்பை முடிக்குமான்னு சில வேலை எலும்பை முடைக்கணும் எலும்பு உடைக்கிற அளவுக்கு இந்த கடன் போகாது போலக்கு உண்மை இல்லை இல்லை கோழி விற்கல அந்த பேருந்து சொன்னா அந்த 5 போடுன்னு சொன்னா அதுக்குள்ள 4 சாவெல்லாம் நிற்கிறோம் 5 போட்டுக்கு 4 சாவம் ஆமா சோடியா வெட்டி வேணும் அப்போ தான் வந்து கொடுக்கல அனுப்பிச்சான்னு சொல்லியிருந்தா சரி நாங்கள் சனிக்கிழமை வந்து பண்ணையில் போனால் வாங்கலாம்னு கூடி விற்பாங்கன்னு இருக்கோம் அதுக்கு அந்த சின்ன கோழி கொஞ்சம் நிற்கிது ஆனால் முட்டை போடுமா இல்ல இல்ல போடல இனி தரம் போடுமா நான் நினைக்கிறேன் கன்னி கோழி போடும் இல்ல நேரம் போட்டு தானே விடிய தானே கோழி விட்டு பொறுக்கி கொண்டு போனாலும் இங்க அது இது நாண்டி அந்த முட்டை நாண்டி பாசத்துல அதுதான் நாங்கள் அதுவும் ஊர்கோழி முட்டை அம்மா அந்த அரைச்ச கறி வந்து 6 மனசு வேலை கட்டி கொண்டு இருக்குது அது வேலை கொண்டு வச்சு சாப்பிட்ற மாதிரிக்கு சரி நாங்கள் அம்மாட்ட அந்த கறியை வாங்கிட்டு போவோம் அட்டச்ச கறியும் குட்டிக்கெல்லாம் முடிச்சுன்னா தெரியாது அதெல்லாம் மதியத்தில் சோத்துக்க விட்டு சாப்பிட்டோம் அதுவும் சுட சுட தான் அரைச்சேரி சாப்பிடுவாங்க புகை பறக்க அந்த டைம்ல அம்மா அரைச்சி தெரியாது அந்த மகன்மா தெரியலாம் இப்போ ஆனா உப்பு வந்து அரைச்ச கறியை வைக்க மிக்சர் பூசின கிடக்கு உரைக்குது சீரம் கூட ஒரு கசப்பு நல்ல முடம் துக்காக்கா நீங்க அந்த அரைச்சாரியம் வந்து அந்த உருட்டி குடுப்பின அரைச்சல அதுதான் விட்டா என்ன நல்ல தெரியுமா அம்மா சொன்னா சீரா தூண்டிருக்குதெல்லாம் நீ கறிக்குள்ள போட்டு பாய்க்கா சாப்பிடணும் அப்படித்தான் நீங்க சாப்பிடுங்க நீங்க அரைச்சி உருட்டி கொடுத்துருவீங்க அரைச்சா விடிய காலம் 6 மணிக்கு உருட்டி சரியா அதெல்லாம் ஒரு பெம்பலுங்க அப்புறம் ஆரம்பித பார்த்து கொமெண்டா இதெல்லாம் பேசி போடாங்க பெம்பலாம் எனக்கு நான் இருப்பேன் என்ன சொல்ற ஃபேமிலிகள வயசுக்கு மூத்தாக சின்னாங்க அப்படிலாம் நான் பாக்குறேன் எல்லாரோட ஒருத்தருமே பாக்குறேன் அப்படிதான் இருக்கணும் அதுதான் மனசு விட்டு என்னோட கதைக்குங்க வந்துட்டாங்க பாப்பிடாங்க மான்மா அது எடுத்துக்கொண்டு போவோம் நன்றி துக்காக வந்து இவ்வளோ நேரம் உங்களோட இந்த வீடியோ கொண்டு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க